ஹெட் பட்ஜெட்டை ஏஐ எப்படி ஆப்டிமைஸ் பண்ணும்? நீங்கள் உங்களோட பிஸ்னஸுக்காக அப்படி இல்லைன்னு சொன்னால் வேறோட பிஸ்னஸை நீங்கள் ப்ரொமோட் பண்ணுறதுக்காக நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் ரன் பண்ணுவீங்கன்னு சொன்னால் ஏஐ டூல்ஸில் வச்சு அட்வர்டைஸ்மெண்ட் ரன் பண்ணக்குள்ளே உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. முதல்ல பெனிஃபிட்ஸ் சில ஏஐ டூல்ஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஒரே இடத்துல வச்சு எல்லா ஹெட் அக்கௌண்ட்டையும் கனெக்ட் பண்ணி ஒரே இடத்துல வச்சு எல்லாத்தையுமே மேனேஜ் பண்ணி அட்வர்டைஸ்மெண்ட் அட் கிரியேட்டிவ் எல்லாத்தையுமே செஞ்சு கொள்ளலாம். ஓகே, ரெண்டாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் சில ஏஐ டூல்கள் ஹெட் ஆப்டிமைஸ் பண்ணுற ஃபீச்சர்ஸோட இருக்கும். எப்படி ஹெட் ஆப்டிமைஸ் பண்ணுற அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஹெட் எல்லாத்தையுமே க்ரியேட் பண்ணி போட்டு அந்த எல்லா ஹெட்டையுமே ஒரு ஆப்டிமைசேஷன் ஃபோல்டருக்குள்ளே வைப்பீங்கன்னு சொன்னால் அது என்ன பண்ணும், எந்த ஹெட் நல்லா பர்ஃபார்ம் ஆகுது, மார்க்கெட்டில் இருக்கிற பெஞ்ச் மார்க்கை விட எந்த ஹெட் நல்லா பர்ஃபார்ம் ஆகுது, எந்த ஹெட் நல்லா பர்ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்லி ஒரே டைமில் எல்லா ஹெட்டையுமே கம்பேர் பண்ணி உங்களுக்கு ஒரு நல்ல ரிப்போர்ட் தரும். அதை வச்சு நீங்கள் என்ன செய்யலாம், நல்லா பர்ஃபார்ம் பண்ணுற ஹெட்டுக்கு நீங்கள் உங்களோட பட்ஜெட்டை கூட்டி மற்ற நல்லா பர்ஃபார்ம் பண்ண ஹெட்டை நீங்கள் தேவைன்னா க்ளோஸ் பண்ணலாம், அப்படி பட்ஜெட்டை குறைக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ ஃபேஸ்புக்கில் மட்டுமே ஆப்டிமைஸ் பண்ணுறது இல்லை. ஓகே, ஸோ இது எப்படின்னா ஃபேஸ்புக் அட்வர்டைஸ்மெண்ட்டை நீங்கள் கூகுள் அட்வர்டைஸ்மெண்ட்டோட கம்பேர் பண்ணி ஆப்டிமைஸ் பண்ணலாம். கூகுளையும் ஃபேஸ்புக்கையும் நீங்கள் டிக்டாக் அட்வர்டைஸ்மெண்ட்டோட கம்பேர் பண்ணி ஆப்டிமைஸ் செய்யலாம். அப்படி மல்டி பிளாட்ஃபார்ம் ஹெட்டுகளை ஆப்டிமைஸ் பண்ணுறதுக்கு டூல்ஸ் இருக்குது. ஸோ இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பேருக்கு நிறைய சக்ஸஸ் கிடைச்சிட்டு இருக்குது. ஸோ இந்த ஏஐ டூலோட டீட்டெயில்ஸ் வேணும்னு சொன்னால் நீங்கள் ஆல்ரெடி அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் ரன் பண்ணுவீங்கன்னு சொன்னால் அந்த ஏஐ டூலோட டீட்டெயில்ஸ் வேணும்னு சொன்னால் ஏஐன்னு சொல்லி ஏஐ ஆப்டிமைசேஷன் சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நான் சம்மந்தமான மேலதிக டீட்டெயில்ஸ் தரேன். பை.